நான் இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க. ஆனா இது மொட்டை மாடுங்கண்ணா, ஹெச்எப்ல மொட்டை மாடுங்க. சரிங்க. 2 நேரம் சேர்த்து 20 லிட்டருக்கு மேல கறக்கும். ம். மாடு பெருவெட்டு மாடுதான், நல்ல ம். ஜெயஜாண்டிக்கான மாடுதான். 2 நேரம் சேர்த்து சென மாடுதான். இன்னைக்கு அனுமாருக்கு 10 நாள் கம்மியெல்லாம் பிடிக்கும். சரிங்க. நம்ம காட்டுக்குள்ள இருந்து இது இந்த எத்தனாம் ஈத்துங்க? மாடு 2ஆயிரத்துங்க. 2ஆம் ஈத்து. 2ஆயிரத்து சரி, மாடு. சரி. இந்த மாதிரி மாடுல காட்டுக்குள்ள இருக்காங்க. இந்த மாதிரி வளர்த்துற ஆளுக்கும் இந்த மாதிரி வளர்த்துற ஆளும் இருக்கு. அதான் மத்த கரையில வாங்கி வளர்த்துற ஆளும் இருக்கு. காம்பு செட்டு நல்லா இருக்கு. நல்ல மாடி செட்டு, காம்பு எல்லாமே முகலட்சணம் பாருங்க. மாடு நல்ல பெருவெட்டு எல்லாம். மொட்டை மாடுங்கும் போது பாலுக்கு ஒன்றும் தப்பு வராது. தப்பு வராது. மாடு கம்பல்சரி கறந்தே இருந்த மாடு. அதாங்க. மத்த கறவையில 15 லிட்டர் கம்மியெல்லாம் கறக்கூடிய மாடு. மத்த கறவையில இந்த மாதிரி மாடு நல்ல கை பழக்கத்துக்கு சரியா இருக்கு. ஆமா ஆமா. பண்ணையில இந்த மாடு தானே இதெல்லாம். அதான். இந்த மாடு எல்லாம் வந்து பண்ணையில இந்த மாடு தான். பண்ணையில இருந்து கொண்டு வந்த மாடு இதெல்லாம். இப்ப இந்த மாதிரி மாடு நல்லா பாக்குறதுக்கு நல்லா விரிஞ்சு ஜெய்ஜாண்டிக்கா இருக்குது. இது என்ன பண்ணைக்கு ஆளுங்களா வீட்டுக்காகமா? இது ஒண்ணு வச்சு வீட்டுக்கு வளர்த்துற ஆளும் வளர்த்தலாம். இப்ப பண்ணைக்கு வச்சாலும் இந்த மாதிரி ஒட்டி ஒரு 4-5 எண்ணெய் எடுத்தா பண்ணைக்கு செட் பண்ணிக்கலாம். 20 லிட்டருக்கு குறையாது இல்லைங்களா? கம்மியாகாதுங்க. அதான் சொல்றேன், மத்த கரையில 15 லிட்டர் கம்மியெல்லாம் கறக்கூடிய மாடு. மத்த கரையில 15 லிட்டர் கறந்து பார்த்து அவங்க வந்து சென குத்தி, சரி, அப்புறம் 9 மாசம் மேய்ச்சு அப்புறம் நம்ம கிட்ட கொடுத்தா எல்லாம் தெரிஞ்ச இடத்துல இந்த மாடு தான். மாடு இல்ல. அதான் என்ன பட்ஜெட் சொல்லலாங்களா? ஆனா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்ல. எல்லாம் பாக்குற ஆளு எல்லாம் புதுசு ஆளுக்கு தான் தெரியாது. சரி, எல்லாம் தெரிஞ்ச ஆளுக்கு 1 ரூபாய்க்கு மேல சொல்லுவாங்க. ஒரு 85-90 ரேஞ்சில பேசி பாக்கலாங்கண்ணா. பேசி பார்க்கலாம். அந்த ரேஞ்சில பேச முடியும். மொட்டை மாடுங்கண்ணா. மொட்டை மாடு இப்ப எல்லாமே உங்களுக்கு தெரியும். சந்தால நல்லா பீக்கா போகுது. கண்டிப்பா. அதுக்கு தகுந்த மாதிரி மாடு வேலை எல்லாம் போகுது. நம்ம அனுசரிச்சு பேசி வாங்கி கொடுக்கலாங்கண்ணா. சரி. ஆமா, இன்னைக்கு ஒன்னும் தப்பு வராதுங்கிறீங்க. ஆமா.